நிச்சயமா அது கிரியா தான் இருக்கணும். கார்ல தப்பிச்சு போக பிளான் பண்ணிருக்கானுங்க. கான்ஸ்டபிள் அலர்ட்டா இருங்க. இதான் நமக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ். இந்த தடவை நாம கிரியை மிஸ் பண்ணிடக்கூடாது சார். அப்படி ஸ்ட்ரைட்டா போ. சரிங்க சார். யோ சீக்கிரம் போ, சீக்கிரம் அங்கதான் அங்க நிக்கிறான். போ 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 போ. மாமா சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போப்பா. நீங்களும் அலர்ட்டா இருங்க. கிரி நெருங்கிட்டான். ஓகே சார். நாங்க நெருங்கி வர அதே நேரத்துல நீங்களும் அவங்களை நெருங்கி வாங்க. அவங்கள அணை கட்டுற மாதிரி சுத்தி வளைக்கணும். அவங்க தப்பிக்க சான்ஸே இருக்க கூடாது. மைண்ட் இட்? எஸ் சார். கேர்ஃபுல். வாங்க. வாங்க 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 மாமா. மெதுவா தும்முனுங்கிற அறிவில் உனக்கு. ஏய் யார் அவன்? அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஏய் யாரா அது? ஐயோ ஏய் ஏய் யாரா அது? ஏய் ஏய் யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க. மாமா வராதீங்க. மாமா வராதீங்க. மாமா மாமா எல்லாம் போச்சு மாமா. வராதீங்க மாமா. எதுவும் போகல. இதுவும் நல்லதுக்கு தான். வா துரத்தி பிடிப்போம். கமான். ஓகே சார். திரும்பி போயிடுங்க. இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் வாங்க, அவனை பிடிங்க. ஓகே சார். வேண்டாம் மாமா, போயிடுங்க. திரும்பி போயிடுங்க மாமா, போயிடுங்க. வராதீங்க மாமா. ரத்தன வர. போயிடுங்க மாமா, போயிடுங்க மாமா. திரும்பி போயிடுங்க. வண்டி நிறுத்து. மாமா போயிடுங்க. ரிவர்ஸ். சீக்கிரம் போங்க மாமா. சீக்கிரம். திருப்பு. சீக்கிரம். எங்க நிக்க மேமா போ சீக்கிரம். ஃபாஸ்ட். மாமா போயிடுங்க மாமா. மாமா நிக்காதீங்க, போங்க. போ நிக்காத போ. மாமா போயிடுங்க மாமா. போயிட்டாரு போ. சீக்கிரம் போங்க மாமா. என்ன தைரியம் தான் போலீஸ் மேலே கல்லூட்டிங்க. இன்னைக்கு ஒண்ணு நோங்காதீங்க. கிரி மரியாதை நின்னுடு. போ சொல்லுங்க சீக்கிரம். கிரி உன்னை விட மாட்டேன்டா. போ சீக்கிரம் போ.
ஆமா ஆமா பரவாயில்ல விடு. சீக்கிரம் வாங்க. வாங்க சீக்கிரம். கமான் தூக்குங்க. ஓகே சார். சீக்கிரம் வாங்க. தூக்கு. அவனை தூக்கி போடு. ஏய் சீக்கிரம் ஏத்துங்க. டோர் தர. எஸ் சார். போ சீக்கிரம். தூக்குள்ள போடு. தொடர்ந்து ஏறுங்க மத்தவங்க ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க. பாத்து. சார் அவன் காலை உள்ள தள்ளி விடு. காலை தள்ளி விடு. காலை உள்ள போடு. ஏறு. டோர் சாத்து. சீக்கிரம் ஏறு. போலாம் சீக்கிரம். போ சார். அந்த காரை ஃபாலோ பண்ணு. ஓகே சார். போ சீக்கிரம். வேகமா போ. அவனை விடக்கூடாது. சார் இன்னும் ஃபோன் பண்ண காணுமே. யார்கிட்டயும் மாட்டாம போய் சேர்ந்திருப்பாரா? அம்மா அவர்கிட்டயும் ஃபோன் இல்ல. நம்ம நம்பரே ட்ரேஸ் பண்றாங்க. அப்புறம் எப்படி அவர் நமக்கு ஃபோன் பண்ணுவாரு? அத்தை அவரை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை அத்தை. அவர் தான் வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. இனிமே நம்ம ஜாலியா இருக்கணும். இல்லனா ரத்ன சார் வந்து நம்மள நோண்ட ஆரம்பிச்சிருவாரு. யோ என் சித்தப்பதுக்கு இங்க வந்து நோண்ட போறாரு. மாப்ள கிரி சார் லெட்டர் படிச்சப்ப கேட்டல, கிரி சார் சுட்டு பிடிக்க ரத்ன சார் தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காராம். நம்ம வீட்டை சுத்தி ஆளை போட்டா என்ன பண்ணுவ? அதான் இப்ப கிரி சார் போயிட்டாருன்னு நாம ஜாலியா இருக்கணும். ரத்ன சார் வந்து தேடினால கிரி சார் கிடைக்க மாட்டாருல்ல. அவரு சூப்பர் ஸ்டார் மாதிரி எப்ப வருவாரு எப்படி வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவாரு. ஆமா கண்ணா, கிரி சார் இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. இல்லாட்டி கோழியை தேடுற வெறுகு மாதிரி ரத்னம் இந்நேரம் எப்பவோ இங்க வந்து சேர்ந்திருப்பான். மாப்ள சுமதி கிட்ட உங்க 2 பேருக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. பாவம் அசதியில தூங்கிட்டா போல இருக்கு. நான் வேணா கடையில போய் உங்க 2 பேருக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்துறேன். இத வந்துறேன். வந்துறேன். எடுத்து பேசுப்பா. பேசுறமா? இதோ வந்துறேன். போன் அடிக்குது, எடுத்து பேச வேண்டியது. பேசுறேன். ஹலோ சொல்லுங்க. அம்மா நான் எங்க வரேன்? என் போனையே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி தெரியுது. ரொம்ப ஆர்வமா எங்க வரணும்னு கேக்குற. எங்க வரணும்னு சொல்ற. ஆனா அதுக்கு முன்னாடி நீ மட்டும்தான் வருவியா இல்ல வேற யாராவது உன் கூட வருவாங்களா? என்னையா கேள்வி? ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு பதட்டத்துல இருக்கேன். இதுல இன்னொரு ஆள்கிட்ட வேற சொல்லுவானா? சரி, இப்பவே கிளம்பு. கேளம்பக்கம் பக்கத்துல ஒரு பழைய ஃபேக்டரி இருக்குல்ல, அதை தாண்டி 2வது லெஃப்ட் எடுத்தனா அங்க ஒரு சின்ன கட் ரோடு போகும். சரி, அந்த கட் ரோடு கிட்ட வந்து நின்னு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் சொல்ற நீ எங்க வரணும்னு. சரி. நீ எனக்கு பணம் கொடுத்த மறு நிமிஷமே அந்த வீடியோ உன் கைக்கு கிடைச்சிரும். கீழே வேற எல்லாரும் இருக்காங்க. எப்படி பணத்தை எடுத்துட்டு போறது? எப்படியாவது சமாளிக்க வேண்டியது. கண்ணா, எங்கடா பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்ட? வேற எங்க போவேன்? ஆபீஸ்க்கு தான்மா. ஆபீஸ்க்கா? இப்பதானே அங்க இருந்து வீட்டுக்கு வந்த. திரும்ப ஆபீஸ்ல என்ன வேலை? அம்மா எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்க முடியுமா? அவ்வளவு பெரிய கம்பெனினா எப்ப வேணாலும் வெளியே போக வேண்டிய வேலை வரும். வேலைனா போய் தானே ஆகணும். அதுக்கெல்லாம் நீ எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு, வீட்டுல உன்னை நிம்மதியா இருக்க சொன்னா பேசாம இரு. என் வேலை விஷயத்துல எல்லாம் தலையிடாத. டேய் கண்ணா, மாப்ள என்ன மாப்ள என்ன விட்டுட்டு போறீங்க? நானும் வரேன். ஒரு நிமிஷம் வாங்க, ஜூஸ் குடிச்சிட்டு போலாம். யோ கையடியா. மாப்ள ஆபீஸ் தானே போறேன், இல்ல வேற எங்கேயாவது போறியா? நீ ஏதாவது தப்பு பண்ண போகும்போது என்ன விட்டுட்டு போவ? மாப்ள என்ன தப்பு பண்ண போற மாப்ள? யோ வாய் முடிச்சு சும்மா ஏதோ பேசுன மூஞ்சி உடைச்சிருவேன். போகாத பக்கம். மாப்ள
மாப்ள. அத்தை பாத்தீங்களா அத்தை? மாப்ள என்னைக்கத்த என்ன தனியா விட்டு ஆபீஸ் போயிருக்காரு. இவர் ஏதோ தனியா தப்பு பண்ண போற மாதிரி தெரியுது. கேட்டா மூஞ்சில குத்துவாராம். போட்டோம் நல்லா இருக்கட்டும். அவன் வேற எங்கேயோ தான் போறான். நம்ம கிட்டே சமாளிக்கிறான்னா ஏதோ தப்பு நடக்குதுன்னு தான் அர்த்தம். சீக்கிரமா அவன் வாயாலேயே சொல்லுவான். என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டாடா. நேரம் வரட்டும். இந்த ஈஸ்வரி யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். வரட்டும், பேசிக்கிறேன். இந்த ஜூஸை நாமளே குடிக்க வேண்டியதான். அப்பா செத்தப்ப கண்ணை இப்படிதான் 2-3 நாள் தெரிஞ்சான். இப்ப மறுபடியும் 2-3 நாளா இப்படிதான் தெரியறான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணுமே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. மொத்த குடும்பமும் ஆளாளுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டு என்கிட்ட மறைக்க முயற்சி பண்றாங்க. எல்லாம் ஒரு நாளைக்கு வெளியில தெரியதானே போகுது. அப்ப வச்சுக்கிறவங்கள. எல்லாம் போச்சு. எப்படி ராம ஃபாலோ பண்ணாங்க? மாப்பிள்ள ராம் திரும்ப மாட்டிக்கிட்டானே. என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. போலீஸ் துரத்துதா சார் உங்களை? ஆமா, ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டியா. உனக்கு தேவை காசு தானே? சார் அப்படியெல்லாம் ஓட்ட முடியாது சார். நீங்க வேணா காரை விட்டு இறங்கிக்கோங்க. என்ன வம்பல மாட்டி விடாதீங்க. யோ, நீ வேகமா ஓட்டி என்ன தப்பிக்க வச்சிரியா? உனக்கு 4 மடங்கு காசு தரேன், புரியுதா? ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் போ போ போ. அந்த வண்டியை பிடிச்சாகணும். வேகமா போ, இன்னும் வேகமா போ, சீக்கிரம். சார் வண்டியில கொஞ்சம் ப்ராப்ளம். இதுக்கு மேல ஸ்பீடு போக முடியாது சார். போ போ, இன்னும் ஸ்பீடா போ. யோ, என்னையா? சூப்பரியா, அந்த வண்டியை காணலையா? யோ, நீ டிரைவர் மட்டும் இல்லையா, பெரிய வித்தக்காரையா? யோ, என்ன பண்ற? எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்துற? யோ, பணம் வேணா இன்னும் ஜாஸ்தியா தரையா, கிளம்பியா. வண்டி அடியா, நானும் போலீஸ்காரனாயா. யோ, என் சூழ்நிலை அப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோ. என்ன நினைச்ச? இறங்கிய முதல்ல. பணமா பணம். நீ போலீஸாரு யார வேணாலும் இரு. ஆனா இப்ப உன்னை போலீஸ் துரத்துது இல்ல, அப்ப நீ அக்யூஸ்ட் தானே? இங்க பாரு, போலீஸ்காரங்கிட்ட மாட்டினா வண்டியை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. நான் தப்பிச்சுக்கணும்னு தான் வேகமா வந்தேன். இப்ப நீ இறங்கலன்னா கார் நகராது. நான் மாட்டினாலும் பரவாயில்ல, போலீஸ் வண்டி வரட்டும். யோ, முதல்ல வண்டி அடியா, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரையா. யோ, உன்னை முதல்ல இறங்க சொன்ன வண்டி விட்டு. என்னையா முறைக்கிற? இப்ப நீ இறங்க போறியா இல்லையா? செக். பிரியா, நியாயஸ்ட். உன் பேக்கு இந்தா. கதவு முடியா?
சார் வண்டி நிறுத்து. மாமா கால்ல உள்ள மாவு கட்டை பிரிச்சு போட்டு இப்பதான் போயிருக்கோம். அப்படின்னா இந்த சரௌண்டிங்ல தான் இருக்கணும். வாங்க தேடலாம் சீக்கிரம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க அந்த பக்கம் பாருங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள்ஸ், நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பாருங்க. பிரபா, நம்ம இந்த சைடுல பார்க்கலாம். டேய், பிரபா, மெதுவா சத்தப்படாத. அவன் இது உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.